வணக்கம். கோர்ட்ல சாட்சி அப்படிங்கிற வார்த்தைய நாம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனா ஒரு சாட்சி சொல்றது உண்மையா இல்லையான்னு எப்படி செக் பண்றாங்கன்னு தெரியுமா? அவங்களோட வார்த்தைகள் எப்படி ஒரு பெரிய ஃபில்டர் வழியா போய் உண்மையா வெளியே வருது? வாங்க, இந்திய சட்டத்துல இந்த முழு ப்ராசஸையும் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்கலாம். நம்ம சினிமாக்கள்ல வக்கீல்கள் விதவிதமா கேள்வி கேட்கறத பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா நிஜ கோர்ட்ல நடக்கிறதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த உண்மையான ப்ராசஸ் என்ன? ஒரு சாட்சியோட வாக்குமூலம் என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வருது? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம இந்த முழு விஷயத்தையும் 5 பகுதியா பிரிச்சிருக்கோம். முதல்ல சாட்சி கூண்டுல என்ன நடக்கும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கதை எப்படி பில்ட் ஆகுது, எப்படி அதை டெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் எப்படி அதை கிளியர் பண்றாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். கடைசியா இந்த சிஸ்டம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க உதவுதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஓகே. ஒரு சாட்சி கூண்டுல ஏறி பேசுறதுங்கிறது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு திட்டமிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் பயணம். அதுல ரொம்ப முக்கியமான 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம இந்திய சாட்சிய சட்டம் அதுல செக்ஷன் 138 இந்த 3 ஸ்டேஜஸையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. முதன்மை விசாரணை, குறுக்கு விசாரணை, அப்புறம் மறு விசாரணை. இதுதான் ஒரு சாட்சியத்தோட முதுகெலும்பே. எந்த சாட்சியா இருந்தாலும் சரி, இந்த 3 கட்டத்தையும் தாண்டி தான் ஆகணும். சரி, வாங்க முதல் ஸ்டேஜுக்குள்ள போலாம். இதுக்கு பேரு முதன்மை விசாரணை. இத நாம ஒரு கேஸோட ஃபவுண்டேஷன் போடுற மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க தான் ஒரு சாட்சியோட வார்த்தைகள் மூலியமா வழக்கின் கதை முதல் முறையா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கோர்ட்ல ரெக்கார்ட் ஆகுது. இதோட டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க உங்க தரப்புக்காக ஒரு சாட்சியை கூட்டிட்டு வரீங்க. அவங்க கிட்ட நீங்களே கேள்வி கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை கோர்ட் முன்னாடி சொல்ல வைக்கிறீங்க. அவ்வளவுதான். அப்போ இதோட நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். இதுதான் கேஸோட ஃபவுண்டேஷன். சாட்சிக்கு தெரிஞ்ச எல்லா முக்கியமான உண்மைகளையும் வெளியில கொண்டு வரணும். அவங்க மூலமா நம்ம கேஸ தங்கச்சிங்களா வச்சு கட்டணும். இதுதான் இங்க நடக்கிறது. இங்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னா, லீடிங் கொஸ்டின்ஸ், அதாவது பதிலை தூண்டுகிற மாதிரி கேள்விகள் கேட்கவே கூடாது. உதாரணத்துக்கு, நீங்க ராத்திரி 8 மணிக்கு அந்த கடையை பாத்தீங்க தானே அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்க எப்போ அந்த கடைக்கு போனீங்கன்னு தான் கேட்கணும். ஏன் இப்படி? ஏன்னா சாட்சி அவங்களாவே கதைய சொல்லணும். வக்கீல் அவங்க வாயில வார்த்தைய போடக்கூடாது. சரி, இப்போ கதை சொல்லியாச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஆனா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா? சொன்ன கதை உண்மையா? அதை டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் அடுத்த ஸ்டேஜ், குறுக்கு விசாரணை. இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்கும். கண்ட்ரோல் எதிர்த்தரப்பு வக்கீல் கைக்கு போகுது. இதுதான் நாம சினிமாக்கள்ல பாக்குற அந்த பரபரப்பான நாடகத்தனமான தருணம். இங்கதான் உண்மைகள் வெளிவரும், இல்லனா உடைக்கப்படும். குறுக்கு விசாரணையோட ஒரே நோக்கம் முதல்ல சொன்ன கதையில இருக்கிற ஓட்டைகளையும் முரண்பாடுகளையும் கண்டுபிடிக்கிறது தான். சாட்சி சொல்றது உண்மையா, அவரோட மெமரி கரெக்டா இருக்கா, அவரோட நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குறது தான் இதோட டார்கெட். இத சரியா செஞ்சா இது ஒரு கேஸோட ரிசல்ட்டையே தலைகீழா மாத்திடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இது. பில்லுப்பண்டல் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப கரெக்ட். குறுக்கு விசாரணை ஒரு இருமுனை கத்தி. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சா எதிரியோட கழுத்தை அறுக்கலாம், இல்லனா அது நம்ம கையே அறுத்துடும். இது ஒரு கலை, ரொம்ப நுணுக்கமான ஒரு கலை. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஞாபகம் இருக்கா? முதல் ஸ்டேஜ்ல லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல. ஆனா இங்க குறுக்கு விசாரணையில அதை தாராளமா கேட்கலாம். ஆமா அல்லது இல்லைன்னு பதில் சொல்ற மாதிரி கேள்விகளை கேட்டு சாட்சியை நேரடியா மடக்கிறதுக்கு வக்கீலுக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. சுகவந்த் சிங் வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, முதல்ல ஒரு சாட்சி கிட்ட முதன்மை விசாரணை நடந்திருந்தா மட்டும்தான் குறுக்கு விசாரணை பண்ண முடியும். லாஜிக் ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு கதைய சொல்ல விட்டாதானே அந்த கதையில இருக்கிற உண்மையை சோதிக்க முடியும். இல்லாத ஒரு கதையை எப்படி சோதிக்கிறது? ஓகே, கதை சொல்லியாச்சு, அதை டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இந்த டெஸ்டிங்ல சில டேமேஜ் ஆகியிருக்கலாம் இல்லையா? அந்த டேமேஜை சரி பண்றதுக்கு, ஏற்பட்ட குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு கடைசி சான்ஸ். அதுதான் நம்மளோட 3வது ஸ்டேஜ், மறு விசாரணை. இப்போ மறுபடியும் பால் யாரு கையில வருதுன்னா, சாட்சியை யாரு முதல்ல கூப்பிட்டாங்களோ அவங்க வக்கீல் கைக்கு தான். இது ஒரு மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற ஸ்டேஜ். குழப்பமான விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க, குறுக்கு விசாரணையில எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்ட கேள்விகளால சாட்சி கொஞ்சம் தடுமாறி இருக்கலாம். சில விஷயங்கள் தப்பா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி குழப்பங்களை எல்லாம் சரி செஞ்சு, இல்ல அவர் சொல்ல வந்தது இதுதான் அப்படின்னு தெளிவுபடுத்துறது தான் இதோட நோக்கம். சிதறி போன பசில் துண்டுகளை மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி. இது சாட்சியோட வாக்குமூலத்துக்கு திரும்பவும் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும். ஆனா இங்கேயும் ஒரு லிமிட் இருக்கு. குறுக்கு விசாரணையில என்னென்ன டாபிக் பத்தி பேசினாங்களோ அதை விளக்குறதுக்கு மட்டும்தான் இங்க பேச முடியும். சம்பந்தமே இல்லாம புதுசா ஒரு கதையை ஆரம்பிக்க முடியாது.
ஒருவேளை கோர்ட் பர்மிஷனோட ஏதாவது புது விஷயம் உள்ள வந்தா அப்போ எதிர்த்தரப்புக்கு மறுபடியும் அதை பத்தி குறுக்கு விசாரணை செய்ய ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப நியாயமான ரூல் தானே? சோ பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜும் தனித்தனியா தெரிஞ்சாலும் 3 ஒன்னா சேர்ந்து தான் உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு பவர்ஃபுல் சிஸ்டமா வேலை செய்யுது. முதல்ல கதையை கட்டுறது, அப்புறம் அதை உடைச்சு பார்க்கறது, கடைசியா சரி செய்யறது. இது ஒரு சுழற்சி மாதிரி. இப்போ இந்த டேபிள பாருங்க, இது நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா காட்டுது. முதன்மை விசாரணை யார் நடத்துறா? சாட்சியை கூப்பிட்டவங்க. நோக்கம் கேஸ பில்ட் பண்றது. லீடிங் கொஸ்டின்ஸ் நோ. அடுத்தது குறுக்கு விசாரணை நடத்துறது எதிர்த்தரப்பு. நோக்கம் அந்த கேஸை டெஸ்ட் பண்றது. லீடிங் கொஸ்டின்ஸ் தாராளமா கேட்கலாம். கடைசியா மறு விசாரணை, மறுபடியும் சாட்சியை கூப்பிட்டோங்க. நோக்கம் குழப்பங்களை தெளிவுபடுத்துறது. லீடிங் கொஸ்டின்ஸ் கூடாது. இந்த 3 சேர்ந்தது தான் இந்திய கோர்ட்ல உண்மையை கண்டுபிடிக்கிற ப்ராசஸோட மையமே. இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட 150 வருஷமா நம்ம சட்டத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஒருத்தரை கதை சொல்ல விட்டுட்டு இன்னொரு பக்கம் அந்த கதையோட ஒவ்வொரு பகுதியும் கேள்வி கேட்டு சோதிக்கிற இந்த முறை உண்மையை கண்டுபிடிக்க இன்னைக்கு ஒரு சரியான பேலன்ஸை கொடுக்குதா? இந்த டிஜிட்டல் யுகத்துல இந்த முறை இன்னும் பொருத்தமானதா இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?